பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்நானத்தினால். பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரலோக சிந்தையணிந்தீர்களா, வல்லமை பலத்தினால். மறு ஜென்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மணவாளன் வரக்களிப்பீர்களா, தூயனையின் ஸ்நானத்தினால். மோட்சக்காரரை சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசுக்காரை நீங்கும் நிசப்பாவியே, சுத்த இரத்தத்தின் சக்தியினால். முக்தி பெறும் நாம் குற்றவாளியே, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மசாலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால். குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவை தந்தள்ளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். இந்த பகுதியில் கர்த்தர் செய்கிற ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு, அதாவது ஆறுதலற்று இருக்கிற மக்கள் மத்தியில் அந்த மக்களுக்கு ஆறுதலாக பேசுவதற்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை யார் தரனா? ஆண்டவர் நமக்கு தர. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவை தந்தள்ளினார். அதை கற்றுக்கொள்கிற காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறதை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். நம்ம காலையில் எழும்பி ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும்போது அவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது மற்றவங்களுக்காக அதை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்ம காலையில் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும்போது அவர் நம்மோடு பேசுகிற வசனத்தை நாம் இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற மக்கள் மத்தியில் சொல்லும்போது அவங்களுக்கு அது ஆறுதலாக என்ன செய்து இருக்குது. அதான் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தள்ளினார். கல்விமானின் நாவு, இதுக்காண்டி ஒரு தனி ஸ்கூல் போட்டு ஸ்கூலில் போய் படிக்க வேண்டியதில்லை. ஆண்டோடைய பாதப்படி தான் நம்முடைய பல்கலைக்கழகம். ஆண்டோடைய பாதத்தில் நம்ம என்ன செய்யலாம்? உட்கார்ந்து கற்றுக்கொள்ளலாம். அதை அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். மரியாள் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் கற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறோம். நாமும் கூட ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து தியானிக்கும் போது நமக்கு இந்த கல்விமானின் நாவை ஆண்டவர் தாராரு. நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. அதுக்காக நம்ம நினைச்சார் காலைதோறும் எழுப்புகிறார். காலையில் எழுந்திரிச்சு அவருடைய பாதத்தில் உட்கார நமக்கு ஆண்டவர் சில ஒரு உற்சாகத்தின் ஆவியை, புது பலனின் ஆவியை தாராரு. கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நம்ம ஆண்டோடத்தில் நம்ம ஒரு டீச்சர்கிட்ட எப்படி உட்கார்ந்துட்டு நம்ம பாடத்தை கவனிப்போமோ, டீச்சர் சொல்லும்போது நம்ம எப்படி கவனிப்போமோ அதே போல் நாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது நம்ம கவனமாக கவனிக்கணும். அவர் ஒரு போதகர் வந்திருக்கிறார் என்று சொல்லி மரியாள் சொல்லுவாங்கள்ல. மரியாள் மார்த்தாள் சொல்லும்போது போதகர் வந்திருக்கிறார், எழுந்துரு நம்ம போவோம். போதகர் அவர் நிறைய காரியங்கள் உனக்கு போதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர். கல்விமானின் நாவை நமக்கு தந்து காலைதோறும் நம்ம எழுப்பி
கற்றுக்கொள்கிறவர்களை போல் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டு கவனிக்கும்படியாக செய்கிறார். அப்படி நம்ம இருக்கும்போது மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலான வார்த்தைகளை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதை இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, யார் என்ன வருத்தத்தில் இருக்காங்களோ, யார் என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ, என்ன மன வேதனையில் இருக்காங்களோ, அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட போய் பேசும்போது அது அவங்களுக்கு சரியான முறையில் என்ன செய்யாது, ஆறுதலாக அவங்களுக்கு அமையும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் ஒரு சகோதரி உண்டு. அந்த சகோதரனுடைய மகன் கொஞ்சம் கடன் பிரச்சனைனால அப்பா விரட்டி விட்டுட்டார் வீட்டை விட்டு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அப்படி எங்கேயோ போயிட்டான். போனோடனே இந்த சகோதரி அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியலை. அவள் அப்பா பேப்பர்லாம் போட்டால் என் மகனே இல்லை அப்படின்னா கடன் கேட்டு என்கிட்ட யாரும் வரக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அவர் போட்டு விட்டார். இன்னும் அந்த சகோதரி பெத்த மனசு பார்த்தீங்களா, அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போது நான் தற்செயலாக வாசலுக்கு போகும்போது அவங்க இதை நான் நியூஸை பார்த்தேன், கேள்விப்பட்டேன். வாசலுக்கு போகும்போது அவங்க வாசலில் குப்பை கொட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முகம் அப்படியே அழுதுட்டு இருந்துச்சு. அவங்கள கூப்பிட்டு என்ன அழுதுட்டு இருக்கீங்க, என்ன காரியம் அப்படின்னு பேசும்போது அவங்க இப்படி இப்படின்னு சொன்னாங்க. என் மகனை வரட்டி விட்டாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்க இங்கே ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம ஆண்டவர் சீக்கிரமே அவன் இருக்கிற இடத்த நம்ம காட்டுவார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவங்க உடனே நினைச்சிட்டாங்க. அன்னைக்கே வந்தாங்க. வந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாங்க, ஜெபிச்சாங்க. ஒரு இந்து சகோதரி தான், ஆனாலும் கூட கர்த்தர் அந்த பையன் இருக்கிற இடத்த காட்டினார் ஒரு வாரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் அவன் அங்கே இருந்துட்டு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப ஆரம்பித்தான். இப்படியாக அந்த மகனை கண்டு கொண்டாங்க அந்த சகோதரி. அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு பிடித்தம் இயேசு கிறிஸ்து மேலே. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிருக்காங்க. ஒரு இந்து சகோதரி தான், அதனால் அருமையாக ஜெபம் பண்ணுவாங்க, வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக நீ இதை பேசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசிடணும். அப்போ தான் அங்கே அது கிரியை செய்யும். இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். எப்படி சொல்லித்தரணும், கற்றுக்கொள்கிறவர்களை போல அவருடைய பாதத்திலிருந்து நம்ம கேட்டு கவனிக்கும்படியாக செய்கிறார். அப்போ தான் நான் பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். நம்ம அப்படி ஆயத்தப்படுத்தி ஆண்டோடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்வோமா மரியாதை போல. ஆமென். காலை தோறும் என்னை எழுப்புகிறீர், கர்த்தரும் குரல் கேட்க பேசுகிறீர். காலை தோறும் என்னை எழுப்புகிறீர், கர்த்தரும் குரல் கேட்க பேசுகிறீர். அப்போ அவன் நன்றியோடு துதிக்கிறோம். காலைதோறும் எங்களை எழுப்பி உடைய வார்த்தையினால் எங்களோட பேசி உலக மக்கள் மத்தியில் எங்களை அனுப்பி ஆசீர்வதிக்கிறீர்.